நிறைய பார்த்தோம். இந்த 2020ல இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள் கொஞ்சம் எல்லாருக்கும் ஞாபகப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த வருடம் முழுக்க நடந்த நிறைய விஷயங்களை கோர்வையா பார்த்தோம். பட் இம்பார்ட்டன்ட் திங் ஒன்று இருக்கு. களத்துல இறங்கி போராடின ஃப்ரண்ட் லைன் வாரியர்ஸ், கொரோனா வாரியர்ஸ் நம்ம கூட இருக்காங்க. அவங்க எல்லாரும் நம்ம தேங்க் பண்ண போறோம். லெட்ஸ் வெல்கம் ஆல் ஆஃப் them on stage. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹானர் இந்த டைம்ல நாங்க கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். இட்ஸ் a tribute to them. இனமென பிரிந்தது போதும், மதமென பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும். உயிர்கள் எழுந்தது போதும், உறவுகள் அழுந்தது போதும், அன்பே என்றும் தீர்வாகும். ஆக்சுவலா குரேஷி நம்ம இங்க பாக்குறோம் இவங்க எல்லாரையும் ரெப்ரசென்ட் பண்ணி வந்திருக்காங்க. பிகாஸ் எவ்வளோ பெரிய டீம் நமக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. டாக்டர்ஸ், நர்சஸ், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சுகாதாரத்துறை, போலீஸ் அஃபிஷியல், ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் எல்லாருமேங்க. அதாவது ஒவ்வொரு துறையிலும் ஒரு மருத்துவமனை இயங்குவதற்கு, அதுவும் இல்லாமல் ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கு எந்தெந்த நபர் ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் அவங்க எல்லாரோட ரெப்ரசன்டேட்டிவா இங்க இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் தேங்க்யூ ஸோ மச். பத்தாது இருந்தாலும் நன்றிகள், சிரம் தாழ்ந்த நன்றிகள். அண்ட் டாக்டர் பரந்தாமன், நீங்க சொல்லணும். அண்ட் சப்சிக்வெண்ட்டாக ஜூன் ஜூலைலாம் பார்த்தீங்கன்னாக்கா 300, 400, 500, 600 அட்மிஷன், 700 அட்மிஷன்ஸ்லாம் ஆகிப்போச்சு. பெட்ஸே இருக்காது. எங்களுக்கு 24 hours கால்ஸ் வந்துட்டே இருக்கும். இப்போ நான் ஆக்சுவலாக ப்ரொஃபஸர் மெடிசன் ஹெச்ஓடி துறை தலைவராக இருக்கேன். நான் எனக்கு எப்போ பார்த்தாலும் கால் வந்துட்டே இருக்கும். நைட்டு பகல் டே இதுவே கிடையாது. பிகாஸ் இந்த என்ன பெட்டு பத்தலை. ஸோ இதுக்கு வந்து யாரெல்லாம் ஸ்டேபிளாக இருக்காங்களோ அவங்கள அசஸ் பண்ணி அவங்கள கொஞ்சம் குவாரண்டைன் வாட் பண்ணிச்சு இதை மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இனிஷியல் பண்ணியிருந்தோம். எதெல்லாம் தாண்டி வேலை செய்ய வேண்டியது இருந்தது? ஆக்சுவலாக மார்ச் அந்த மாதிரி டைமில் வந்த ஃபஸ்ட்டுலாம் வந்து நாங்கள் 12 ஹவர்ஸ்லாம் வந்து டியூட்டி பார்த்துருக்கோம். அப்போ வீட்டுக்கே போக முடியாது. காலையில் 7 o'clock வந்தால் ஈவினிங் ஒரு 8 அந்த மாதிரி ஆயிரும். 12 hours ஆயிரும். சாப்பிட்றதுக்குமே அந்த கரெக்டாக டைம் 1:30 அந்த மாதிரி டைம்லாம் சாப்பிட முடியாது. 3 o'clock, 4 o'clock 12 ஹவர்ஸ்லாம் பசங்களை விட்டுட்டு வரதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அண்ட் பசங்களை திரும்ப போய் பார்க்கணுமே. யூஸ்வலாக என் பையனுக்கு நான் டெய்லியும் சாப்பாடு ஊட்டி தான் விடுவேன். பட் அந்த டைமில் என்னால் எனக்கும் கொஞ்சம் பயம் இருந்தது, நம்ம பையனுக்கு சஃபர் ஆயிரும் அப்படின்றனால அந்த டைமில் நான் ஊட்டி விடுறத நிறைய மிஸ் பண்ணேன். அவன் நிறைய அழுதான். எனக்கு ஊட்டி விடு, அம்மா தான் ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்லி சாப்பிடாம கூட இருந்திருக்கான். நிறைய அழுதுருக்கான். தூங்கும்போது அம்மா பக்கத்தில் தூங்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அதுவும் நான் நிறைய மிஸ் பண்ணேன். என் பையன் நிறைய அழுதான். நைட்டில் பாதி நேரத்துக்கு கூட ஏஞ்சி கதவை தட்டுவான். நான் உன் பக்கத்தில் தூங்குறேம்மா, இன்றைக்கி மட்டும் தூங்குறேன் அப்படின்னு சொல்லுவான். அது எனக்கு ரொம்ப அழுகையாகவும் வந்திருக்கு. அது மாதிரிலாம் நிறைய மிஸ் பண்ணியிருக்கு. ஓகே மேம், நான் லாஸ்ட்டு 2019 வீட்டுக்கு போனேன். இன்னும் நான் வீட்டுக்கு போகல. அது தவிர நான் நர்சஸ் குவார்ட்டர்ஸ்லேயே தான் ஸ்டே பண்ணியிருக்கேன். காலையில் 7 o'clock போனால் நான் நைட்டு 12 கூட ஆகும். டைம் பார்க்க மாட்டேன். ஏன்னா பேஷண்ட்ஸ் அவ்வளோ இருக்கிறதுனால. திருவண்ணாமலை. ஒரு டைம் ஃபோன் பண்ணி அம்மா சொன்னாங்க, எப்போ பார்ப்போம்மா அப்படின்னு. கண்டிப்பாக வருவேன். இப்போ நான் கார்கில்பூரில் இருக்கிறேன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சமாதானம். அப்போ நான் அதை அட்டன் பண்ண முடியல. இப்போ என்னால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நான் செஞ்சுட்டு சந்தோஷமாக உங்களை எல்லாரும் வந்து நான் பார்க்குறேன். உண்மையில் நீங்கள் சொன்னதுக்காக சொல்கிறேன். எப்படி ராணுவ வீரர்கள் வந்து நம்முடைய எல்லையில் நின்று நம்முடைய மக்களை பாதுகாக்கிறாங்களோ, நீங்கள் வந்து நம்ம கூடையே இருந்து மக்களுடைய உயிரை பாதுகாக்கிறீங்க. கிட்டத்தட்ட நீங்களும் ஒரு ராணுவ வீரர்களுக்கான சமமான ஒரு தொகை தான். உண்மையிலேயே நீங்கள் எப்போ போய் அம்மாவை பார்க்கலான்னு இருக்கீங்க? எப்போ போக முடியும் உங்களால்? சீக்கிரமாகவே பார்ப்பேன் மேம். எப்போ? இந்த கோவிட் டைம் முடிஞ்சு உடனே போய் பார்ப்பேன் எல்லாரும். அவங்களோட பாதுகாப்புக்காக இதெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் போகலான்னு. ஒரு 70 years பாட்டிமா, அவங்கள வந்து நல்லா தான் பார்த்துக்கிட்டோம். அவங்க கடைசியாக சொன்ன, உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு என்ன தேவை வேணும். இப்போ ரீசெண்டாக ஒரு 1 month முன்னாடி நான் சாகிறத பற்றி கவலைப்படலாமா, ஆனால் என்னோடய சொந்தங்கள்லாம் வராமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு பயம்தான் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, கவலைப்படாதீங்க, உங்கள் பொண்ணாக நினச்சிக்கோங்க, உங்கள் பாட்டியை உங்களோட பேத்தி மாதிரி என்னை நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோட பர்சனல் லைஃப்புங்கிற போது இந்த 1 year நான் அவங்களோட நேரத்தை செலவழிச்சிட்டு தான் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நான் வீட்டை மிஸ் பண்ணேன்னு வருத்தப்பட்டேன், ஆனால் வீட்டை மிஸ் பண்ணவே இல்லை. இவங்களோட நான் நிறைய பேருக்கு ஃபேமிலியாக இருந்திருக்கீங்க. இங்கே ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் இருக்காங்க. ஆக்சுவலாக ஆம்புலன்ஸில் வந்து மொத்தம் 3 டைப் இருக்குது. ஃபினரல் வேன்ஸ், ஆம்புலன்ஸ். அதில் வந்து கோவிட், நான் கோவிட் சொல்லிட்டு பிரித்தாங்க. நான் நான் கோவிட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய பாஸ்ட்டை போய் சொன்னேன், சார் நான் கோவிட் ஆம்புலன்ஸ் டியூட்டி பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். அவருனே நீங்களா வாலண்டியராக கேட்டீங்க? ஆமாம். ஏன் அப்படி சொன்னீங்க? அப்போ இந்த 10 ஆண்டு கால சர்வீஸ் பண்ணியிருக்கேன். இந்த சர்வீஸில் வந்து நம்மளோட அர்ப்பணிப்பு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு என்னோட பாஸ்ட்டை கேட்டோன்னே, சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம் இருக்குப்பா பார்த்துக்கலாம் அவர் கொடுத்த அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ், உடனே நான் வந்து டியூட்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சார் சொன்ன வீட்டுக்கு போக முடியாதுப்பா அப்படின்னு சொன்னார். சொன்னோடனே ஓகே நோ ப்ராப்ளம் சார் அப்படின்ட்டு மோர் தென் 8 months வந்து போக முடியல. இப்போ தான் 8 மாதம் வீட்டுக்கே போகலை. ஆமாம்.
வீடு எங்க நாமக்கல்ல ஆர்வி நகர் அண்ணா நகர் ஈஸ்ட் மேடம். இங்கே தான் இங்கே இருந்து நீங்க தினமும் அங்க போக முடியாது. போக மாட்டோம். ஓகே, ஸ்டேயிங் எல்லாம் எங்க Staying தங்குவீங்க? ambulance. ஆம்புலன்ஸ்லே. எஸ் மேடம். நீங்க தான் ரியல் லைஃப் ஹீரோஸ் உண்மையிலேயே. நம்ம கூட நாகூர் மீரான் இருக்காங்க. இந்த கோவிட் காலத்துல நீங்க நிறைய பேரை அடக்கம் பண்ணியிருக்கீங்க. நாங்கள் வந்து லாக்டவுன் ஆரம்பித்த உடனே நிறைய பேர் இந்த அன்றாடம் வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய அந்த மக்களுடைய உணவு தேவைகளை வந்து தீர்க்கணும்னு சொல்லி நாங்கள் களத்தில் இறங்கிட்டோம் முன்கூட்டியே. அப்போது ஒரு இடத்துல என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி கோவிடில் மரணம் அடைந்தவருடைய உடலை அடக்கம் செய்யும்போது ஒரு அச்சத்தினால அந்த என்ன செய்கிறாங்கன்னா தள்ளி விடுறாங்க. அதில் அப்படியே தூரம் பண்ணி தள்ளி விடுறாங்க. இது வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு பாதிப்பு உருவாச்சு. அந்த இடத்துல அவங்களோட உறவுகளோ அவங்களோட மகனோ யாராக இருந்தால் நிச்சயம் அதை வந்து செய்திருக்க மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரியான உறவு அந்த மனிதர்களுக்கு இறந்து போகின்ற அந்த மனிதர்களுக்கு ஒரு உறவுகளாக நாம் இருக்கணும், முன்ன நின்று நாம் நினைச்சணும் இந்த இறுதி மரியாதை செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் அப்போ தான் வந்து எங்களுக்கு வந்து உருவாகியது. கிட்டத்தட்ட இந்தியா முழுவதும் 1500 உடல்களை வந்து அடக்கம் செய்திருக்கிறோம். இறைவனுக்குன்னு தனியாக செஞ்சு அவருக்கு வந்து எதுவும் கொடுத்துலாம் அவரை திருப்திப்படுத்த முடியாது. சக மனிதனுக்கு உதவி செய்வதன் மூலமாகத்தான் இறைவன் அடைய முடியும். இதுதான் வந்து ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம் இல்லையா? அது மாதிரி சக மனிதன், அதாவது நோய் தொற்றை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வெற்றி பெறுவோம். ஆனால் மனிதம் அதில் தோல்வி அடைஞ்சிடக்கூடாது. மனிதம் வெற்றி பெறணும், நோயை வெற்றி கொள்ளணும். இதுதான் எங்களுடைய கான்செப்டா நாங்க முன் வச்சு செய்தோம். அந்த இதை நீங்க செஞ்சதுக்கு வந்து இன்னும் வந்து கடவுள் உங்களுக்கு நிறைய அருள் கொடுக்கணும், அதை நீங்க கண்டினியூ பண்ணணும். அதுதான் எங்களுடைய ஆசை. Thank you so much. நோ ஃபுட் வேஸ்ட் அருண்குமார் நம்ம கூட இருக்காங்க. நிறைய பேருக்கு உணவு கொடுத்துருக்கீங்க. ஸோ எங்களோட அமைப்பு வந்து நோ ஃபுட் வேஸ்ட், உணவுலாம் எங்கே வீணாகுதோ அதை வந்து வீணாக்காமல் கலெக்ட் பண்ணி இல்லாதவங்களுக்கு கொடுத்து தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த கொரோனா காலத்தில் நாங்களே சமைக்க ஆரம்பித்தோம். ஏன்னா எந்த ஒரு விழாக்கள் எங்கேயும் நடக்கவே இல்லை, எந்த ஒரு உணவுகள் அது எங்கேயும் வீணடிக்கலை. ஸோ அதே சமயம் வந்து தேவைகள் அதிகமானுச்சு. அதனால் நாங்கள் அங்கேருந்து மார்ச் 22 சமைக்க ஆரம்பித்தோம். அதாவது எப்படின்னா படிப்படியாக வந்து ஒவ்வொருத்தருக்கு தேவைப்படுது உணவு. அப்படி பார்த்திங்கன்னா ரோட்டோரம் அவங்களுக்குலாம் ஃபஸ்ட்டு உணவு கொடுக்க ஆரம்பித்தோம். அப்புறம் நம்ம மைக்ரெண்ட் ஒர்க்கர்ஸ், ஸோ அவங்களுக்குலாம் வந்து உணவு தேவை அதிகமாச்சு. ஏன்னா எங்களுக்கு வந்து ஹெல்ப்லைன் நம்பர் நாங்கள் ஒன்று சென்னைக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக ஆரம்பித்தோம். அதே மாதிரி பொதுவாக எல்லா இன்றைக்கி வரைக்கும் கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து 282வது நாள் நாங்கள் களப்பணியில் இருக்கிறது. இன்றைக்கி வரைக்கும் டெய்லி ஒரு 300 பேர்த்துக்கு குறைஞ்சபட்சம் நாங்கள் சாப்பாடு தொடர்ச்சியாக செஞ்சு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். தேங்க்யூ எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. கை கொடுக்கலாமா இப்போ? தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot. ரொம்ப நன்றிங்க.